வீட்டோட ஐலைனர் மூஞ்சி கூட கழுவல. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, ஓகே? மன அமைதி வேண்டுமெனில் பிறரிடம் குற்றம் காணாதே. 100% ட்ரூ. மன அமைதி வேண்டுமெனில் பிறரிடம் குற்றம் காணாதே. ஹே ஆல், குட் மார்னிங். இன்னைக்கு டே ரொட்டீன் என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம் அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். ஒர்க் போகலையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லை, அதனால போகலை. கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் போவோம். ஒரு நாள் எந்திரிக்கல தூங்கிட்டே இருந்தேன்னு சொன்னேன். லெட்ஸ் சீ. ஃபோன் பார்க்காம ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஃபோனை முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கணும். ஃபோனை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா எந்திரிங்க. முதல்ல போய் பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன். எங்கள் 2 பேர் ப்ரஷ்ஷும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னோட அடையாளம் நெயில் பாலிஷ். காலையில் எதிர்த்து மூஞ்சி கழுவலைன்னா எல்லாம் மறுபடியும் போய் தூக்கம் வரும். காலையில் நீங்கள் எந்திரிச்சதோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்கின் கேரை வந்து மெயினாக பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு முகப்பருக்கள் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மூஞ்சியே கொடூரமாக இருக்குது. அது வந்து குண்டான இருக்கிறது தான் வரும் தெரியும், ஆனாலும் எனக்கு வந்து மூஞ்சி வந்து அப்படியே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. நான் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்னா சீரம் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்ச நாளாக என்கிட்ட போடுறக்கு எதுவுமே இல்லாதனால இந்த சீரமை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வெறும் மாய்ஸ்சரைசரு, சீரமு, க்ரீம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் தேவை. இருந்தாலும் என்கிட்ட வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணாதனால இப்போ காலையில் கொஞ்ச நாளாக எந்திரிச்சு இந்த சீரம் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இன்னும் 2 ட்ராப் போட்டிங்கன்னா போதும். நான் ஏன் இப்படி தேய்க்கிறேன்னா நான் ட்ராப் விட்டுட்டு இங்கே டப்பா மூடி வைக்கிறதுக்குள்ளே கீழே சிந்திடும். சின்ன வயசில் லிப்ஸ்டிக் வாங்கி தர மாட்டாங்கல்ல, வீட்டில் வேஸ்லின் இருக்கும். அது தேய்ச்சி இதில் உங்களுக்கு தெரியல, கலராக தெரியுது, கரு சிகரெட் அடித்த மாதிரி கருன்னு இருக்கும் வாயெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலி என்னென்னா காலையில் இருந்துச்சு பாட்டெல்லாம் கேட்போம். காப்பிரைட் வந்துருமே, என்ன பண்ணுறது? பான்ஸோட ஹைட்ராஜல் ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்ரீஸியாக இல்லாமல் நல்லா இருக்கா? குளிக்காமே இவ்வளோ மேக்கப் பண்ணுறாலேன்னு பார்க்காதீங்க. இட்ஸ் ஸ்கின் கேர். இது வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன சீரம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து டெர்மாவோட சீரம் யூஸ் பண்ணுறேன். டெர்மா நான் ஃபஸ்ட்டு மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ டெர்மா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் இப்போ என்ன யூஸ் பண்ணேன்னா கொஜிக்கோடது. ஆக்சுவலி இந்த கொஜிக் வந்து யாருக்கு வாங்கினது அப்படின்னா உள்ள ஒரு மனுஷன் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷருக்காக வாங்கினது. என்னென்னா டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவருக்கு இங்கே வந்து புள்ளியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து வாங்கினது. அவங்க யூஸ் பண்ணாதனால இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது கோஜிக் 2%. இது வந்து யூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்ட்டு, அதாவது மங்கு இருக்குல்ல, அங்கங்கே கருப்பாக இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு பிம்பிள் வந்து ஒரு மாதிரி ஸ்பாட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணலாம். அது கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் வரும். ஓகே, இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா காந்திலாவில் வாங்கினேன். காந்திலாவில் வாங்கினேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அவங்க ஐடி கொடுக்குறேன். அவங்க வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே. ஓகே, அவங்க வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் அதுவும் போய் பாருங்க, பார்க்கலாம். ஓகே, தேவையெல்லாம் வளவலான்னு பேசிகிட்டே இருக்கிற ரொம்ப நேரமாக. மாதிரி காலையில் நீங்கள் எந்திரிச்சு இந்த வயிற்றில் புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் குடித்தா நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நல்லெண்ணெய் குடிச்சிட்டு லைட் வார்ம் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிடுவேன். குடிக்கும்போது நல்லா க்ளீனும் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் நல்லது. ஐயோ கண்ணில் எரியுதே. அடுப்பில் தான் சூடு தண்ணி வைக்கலாமா? இது குடிச்சிக்கோங்க நல்லெண்ணெய். இதை குடிக்க வேண்டாம், நக்கிக்கலாம், டச்சிங்ஸ். இது லைட்டாக சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி காய வைக்க தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி வரல, 2 குடமும் காலியாக இருக்குது. அதனால் இந்த மனுஷன் போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். சாய் உண்டாக்கணும், தோசை உண்டாக்கணும். மிக்ஸி இல்லை, ஆனால் தக்காளி சட்னி மாதிரி செய்யலாம். வேணும் இப்படி வதக்கி வாங்கினா 20 ரூபா பேக்கெட்டு. நைட்டுக்கும் சுட்டுக்கலாம். பால்,
வேணும்னா பால் வாங்கினா போதும். பால், ஒரு தண்ணி பாட்டிலு, தோசை மாவு, இப்போதைக்கு இந்த தண்ணியை சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பக்கு பக்குன்னு லைட்டாக சுடு தண்ணி சூடு பண்ணால் போதும். லைட்டாக வந்து சுடு தண்ணி சூடு பண்ணால் போதும். தோசை சுட்டு தக்காளி சட்னி காலையில் செய்யலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறதும் ரொம்பவே நல்லது வயிற்றுக்கு. அன்றைக்கி நான் காய்ச்சின இதில் வந்து என்னென்ன போட்டு காய்ச்சிருந்தீங்கன்னு கேட்டிங்க. நான் ஒன்றுமே போட மாட்டேன். சுடு தண்ணியில் வெறும் ஜீரக தண்ணி. அது எதுக்குன்னா பார்த்தீங்களா டபுள் சின்னலாம் வருது, குண்டு ஆகிட்டு போகிறேன் நான். ஸோ அதனால் சுருக்கு ஜீரக தண்ணி குடிச்சாவது வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரக தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஜீரக தண்ணி வந்து காலையில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. காலையிலன்னு இல்லை, எப்போவுமே குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் நீங்களும் குடிக்கலாம். என்ன பண்ணணும்னா டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் இப்படி ஊற்றி வைக்காதீங்க. நான் பைத்தியக்காரியாட்டம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். குடிச்சிட்டு சுடு தண்ணி தான் குடிக்கணும். அதெல்லாம் கொதிக்க இருக்கு. உடைச்சிட்ட கிளாஸ் பார்த்து எடுக்க வேண்டியது. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். கரையில ஓல தப்பாடி அமுக டுமுக அமால் டுமால். சரி அமுக டுமுக அமால் டுமால். வெளிய எங்க போறியா? தப்பாடி நீதான் பிரச்சனை. சரி வா கிண்டான் வந்திருக்கேன். அமுக டுமுக அமால் டுமால்.